Exercise 2.4ல firstல third sum இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கார்ட்டீசியன் ஃபார்மா மாத்த சொல்லியிருக்காங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம்ல ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை எழுதிக்கீங்க. டிவைடட் பை 1 மைனஸ் 2i. ஒரு நம்பருக்கு காம்ப்ளிமெண்ட் பார் எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைன் வரும். இதுவே அதாவது z is equal to x plus iy இருக்கா, அதுக்கு பார் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய இமேஜினரி பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இமேஜினரி பார்ட்னுடைய சைன் மட்டும் என்ன செய்யும், மாறிடும். இப்போ பிளஸ்ன்னு இருந்தா மைனஸ்னு மாறிடும். இப்போ சப்போஸ் வெறும் இந்த இடத்துல 2ன்னு இருக்கு, இதுக்கு பார் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னது, -2 வருமா, வராது. என்ன வரும், வெறும் 2 தான் வரும். ஏன்னா இது ரியல் நம்பர். இமேஜினரி நம்பர் மட்டும் தனியாகவும் நம்மளுக்கு வரும். சப்போஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 3iன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பார் எடுத்தோம்னா இங்க பிளஸ் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப அது என்ன ஆன்சர் வரும், காம்ப்ளிமெண்ட் எடுக்கும் போது -3i. அதாவது கான்ஜுகேட் பார் எடுத்தீங்கன்னா -3i. ரியல் நம்பருக்கு பார் எடுத்தா அதே நம்பரே தான் வரும், அதுக்கு சைன் மாறாது. அது சும்மா இந்த நம்பர் தனியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். இதே சப்போஸ் தனியா ரியல் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யணும், அதுக்கு பார் போட்டாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே தான் எழுதிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா. இப்ப என்னது, இப்ப 3iக்கு பார் எடுத்தீங்கன்னா என்ன கிடைச்சிடும், -3iன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 டிவைடட் பை ஒரு கான்ஜுகேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை அந்த நம்பர்னுடைய கான்ஜுகேட், அந்த டினாமினேட்டர் நம்பர்னுடைய கான்ஜுகேட் எடுத்து என்ன செய்யணும், நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கான்ஜுகேட் என்னது, அந்த இமேஜினரி பார்ட்னுடைய சைனை மாத்தி எழுதிக்கணும். ஓகேவா. மைனஸ் இருக்கிறதுனால என்ன செய்யணும், அதனுடைய கான்ஜுகேட்டை பிளஸ்ன்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா. இப்ப இது இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன செஞ்சுக்கிறோம், கான்ஜுகேட் எடுத்தோம்னா என்ன செஞ்சுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதனால இந்த மாதிரி எழுதிக்கிறேன். சோ இந்த -3iங்கிறது அப்படியே தான் இருக்கும், இது தனியா. இந்த இடத்துல என்னது 1 × 2 + iங்கிறது 2 + iன்னு ஆயிடும். டிவைடட் பை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ், அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z-ஐயும் z பாரையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மல்டிப்ளை பண்றோம். அப்படி அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு a + ib-யையும் a - ib மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், a² + b². சோ இப்ப என்ன ஆயிடும், 2² + 1² ஆயிடும். இப்ப என்ன ஆகும், இங்க -3i + 2 + i டிவைடட் பை 2²ங்கிறது 4, 1²ங்கிறது 1. சோ 4 + 1 5ன்னு ஆயிடும். ஓகேவா. இப்ப தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கோங்க. -3i + 2/5 + i/5. அப்ப ரியல் பார்ட் என்னது, இங்க 2/5, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இமேஜினரி பார்ட் ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், -15. இங்க ஒரு 1 இருக்கிறதுனால என்ன ஆயிடும், -14i டிவைடட் பை 5ன்னு ஆயிடும். ஓகேவா. 15ல 1 போயிடுச்சுன்னா 14. சோ இங்க மைனஸ் கிரேட்டர் நம்பர் சைன், அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேங்க, மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப 2/5ங்கிறது ரியல் பார்ட், -14/5ங்கிறது இமேஜினரி பார்ட். தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி கார்ட்டீசியன் ஃபார்ம் மாதிரி நம்ம எழுதியாச்சு.